கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. நான் செதுக்கின சிலை இப்படி இல்லையே, பிராண பிரதிஷ்டைக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சுன்னு அயோத்தி பாலராமர் சிலையை செதுக்கிய சிற்பியான அருண் யோகிராஜ் அவர்கள் பேட்டி கொடுத்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. அயோத்தியில பாலராமர் பிராண பிரதிஷ்டை செய்யப்படும் விழா வெகு விமர்சையா நடந்துச்சு. ராமர் பிராண பிரதிஷ்டை செய்யப்படும் போது பக்தர்களோட கண்ல இருந்து சந்தோஷத்துல கண்ணீரே வந்துச்சு. இந்த சிலையை செதுக்கிய சிற்பியான அருண் யோகிராஜ் அவர்கள், இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலியா நான் என்ன நினைக்கிறேன்னு சிலை செதுக்கிய நிகழ்ச்சியை தெரிவிச்சாங்க. இப்போ ஒரு பேட்டியில அயோத்தி ராமர் கோவிலுக்காக நான் வடிவமைத்த ராமர் திருமேனி இப்படி இல்ல, பிராண பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா உருமாறி இருக்கு, கண்ணும் முகபாவனையும் அப்படியே மாறி தோற்றம் அளிக்குது, இதை என்னால நம்பவே முடியலன்னு தன்னோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராமர் திருமேனி வடிவமைக்கப்படும் போது எல்லா நாளும் அந்த இடத்துக்கு ஒரு குரங்கு வந்துட்டு போகும்னு சொல்றாங்க. முகபாவனை மாற்றம் ராமர் தன்னோட இடத்துக்கு போயிட்டதுனால சந்தோஷத்துல மாறி இருக்கலாம் அப்படின்னு சில பேரும், சிலைக்கு முழுதா அலங்காரம் பண்ணதுனாலையும் லைட்டிங்னாலையும் இந்த மாற்றம் இருக்கலாம்னு சில பேரும் தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம எல்லாரும் பலவிதமான பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போல. ஆனா இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்குக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ராமாயணம் காலத்துல ராமரே 14 வருட வனவாசத்துல இந்த கிழங்க தான் சாப்பிட்டாங்களாம். இந்த கிழங்குக்கு பின்னாடி அவ்வளோ ஆரோக்கிய குணங்கள் இருக்கான். அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ராமர் 14 வருடங்கள் வனவாசத்துல இருக்கும் போது இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ராமர், அன்னை சீதை, லக்ஷ்மணன் இவங்க எல்லாருமே வனவாசத்துல இருந்த போது இந்த கிழங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால இருக்கு பல பெயர்கள் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இத பூமி சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்க பல இடங்கள்ல ராம் பழம் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஆயுர்வேத நன்மைகள் மறைஞ்சிருக்கிற இந்த கிழங்கோட பயன்கள் என்னன்னா, இந்த கிழங்குல கால்சியம், இரும்பு, வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கான். இது தவிர இந்த கிழங்க சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சளி, இருமல் இந்த சமயங்கள்ல கூட இந்த கிழங்க சாப்பிடலாமா. கூடவே எடையை குறைக்கிறதுக்கு இந்த கிழங்கு அவ்வளோ யூஸ் ஆகுது. பொதுவா நம்ம இந்த கிழங்கு சாப்பிட்ருப்போம், டேஸ்டா இருக்கும், ரொம்ப இதை பார்க்க முடியாது. இருந்தாலுமே எந்த இடங்கள்ல நம்ம சாப்பிட்டாலும் இதோடைய சுவை அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கும். கூடவே பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கிழங்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஹீமோகுளோபினை அதிகரிக்குது. இந்த கிழங்கு சாப்பிடுறதால இரும்பு சத்து குறைபாடு கூட நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவ்வளோ ஆரோக்கிய குணங்கள் நிறைந்த இந்த கிழங்க 14 வருட வனவாசத்துல ராமர் சாப்பிட்டாங்க அப்படின்றது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குதுல. சோ இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ